வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஃப்ரீடம். சதீஷ் வாவுடைய டைரக்ஷனில் சசிகுமார் லிஜமோலுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃப்ரீடம். ஃப்ரீடம் படத்தினுடைய டைரக்டர் சதீஷ் சிவா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் உதயகுமார், படத்தினுடைய எடிட்டர் ஸ்ரீகாந்த். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சசிகுமார், லிஜமோல், போஸ் வெங்கட், ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி 1991 நடந்த, அதாவது முன்னாள் பிஎம்ஆ இருந்த ராஜீவ்காந்தி அவங்களுடைய அசாசினேஷனுக்கு அப்புறமா இலங்கை தமிழர்கள் ஒரு சில பேர் இப்போ ரெஃப்யூஜியா இங்கே வராங்க. அவங்கள விசாரணை பண்ணணுன்றதுக்காக விசாரிக்கிறதுக்காக வேலூர் கோட்டைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் 1995 பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் கோட்டையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் இந்த 4 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 4 to 5 இயர்ஸ், இத்தனை வருஷமாக அவங்கள அங்கே என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறாங்க, இதனால அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திருக்கு, அண்ட் இதுக்கப்புறமா அந்த 1995 தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையானதா, இல்லை உண்மையிலே அவங்க தப்பிக்க செஞ்சாங்களா, இல்லை மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்களா, இல்லைன்னா வேற ஒரு ரீசனுக்காக அவங்க தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அப்படின்றத ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் படத்தில் மெயினான அந்த லீடு இதில் லிஜோமோல், அதாவது தன்னுடைய ஹஸ்பண்ட்காக விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டு அது கதறக்கூடிய ஒரு கேரக்டர், அண்ட் மெயின் லீடில் சசிகுமார். ஸோ இவங்களுடைய 2 பேருமே அவருடைய பாணியில் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அண்ட் லிஜோமோல் ஒவ்வொரு படத்துலையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்ருக்குறோம். இதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு காஸ்ட் அண்ட் க்ரூவுமே ரொம்ப கரெக்டாக தத்துருவமாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சதீஷ் சிவாவுடைய 1945 இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ஒரு விதமான ஒரு ரா கண்டென்ட்டோடு அவர் காட்டுவார். ஸோ இந்த படத்துலையும் அதை கன்வின்சிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. அது ரொம்ப அழகாக சினிமாட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதை விட முக்கியம் படத்துக்கான மியூசிக், ஜிப்ரானுடைய இசை அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலைன்னா கூட ஓவராலாக படத்தை நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் எடிட்டர் ஸ்ரீகாந்தோடைய வேலையும் அவர் வேலையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு அப்படியே ஆன் த ஃப்ளோவில் அப்படியே சொல்லக்கூடிய ஒரு கதை, ஐ மீன் ஃப்ளாஷ்பேக் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே போகக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ஸோ அதை ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹெவி ஹார்ட்டாக கண்டிப்பாக வரும். ஏன்னா உண்மையாலே இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் ஒருத்தவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது உண்மையிலே அது ஒரு விதமான ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணதுனால, 2 பேருன்றது லீடுன்றதுக்காக, மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இவருக்கு இந்த போலீஸ் கேரக்டர் இவர் தான்ப்பா கரெக்ட் அப்படின்ற மாதிரியும், அண்ட் இவருக்கு இந்த கேரக்டர் கரெக்டுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மொத்தத்தில் ஃப்ரீடம் திரைப்படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் சசிகுமார் தான் இருக்கட்டும், இல்லை லிஜோமோல் தான் இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க மற்ற ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ப்ரீவியஸ் மூவி மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஏன்னா சசிகுமாரே சொல்லியிருப்பாரு, என்ன மாதிரியான கதைன்றதை ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக வருவாங்கன்னு இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல தான் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி கிடையாது. இது முழுக்க ஒரு ரா அண்ட் ஒரு மாதிரி எமோட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டாக போங்க. இது ரியல் இன்சிடென்ட்ன்றதுனால கொஞ்சம் அங்கங்கே அவங்களுக்கான கஷ்டங்கள் இருந்திருக்குது. ஏன்னா ஒரு சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்சார் போர்ட்லேருந்து அவங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம். ஸோ அதனால் ஒரு சில இடத்துல நீங்கள் ஜம்ப் ஆகிறதும் அண்ட் அது கன்வே பண்ணுற விதம் கொஞ்சம் வேறு மாதிரி காட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் அந்த 1991 அண்ட் 1995 இன்பிட்வீனில் நடந்த சம்பவத்தை எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ, ஏன்னா இது வரைக்கும் ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவங்களுடைய வேர்ஷன் நம்ம கேட்கும்போது மேலே இப்படி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத தான் பார்க்கறது முடியுது. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் பாருங்கள்.